என்னை நன்றாக என் பெற்றோர் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என ஈன்ற என் அன்னைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் 1699வது நிகழ்விலே உங்களையெல்லாம் சந்தித்து மகிழ்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவரங்கத்திலே செண்பக தமிழரங்கு என்கின்ற தமிழ் அமைப்பினை தொடர்ந்து தொய்வின்றி நடாத்தி 1130 நிகழ்வுகள் வரை இருந்து நடத்திய பெருமைக்குரியவர் என்னுடைய அன்பு தந்தையார் வழக்கறிஞர் ஆசுகவி க. இராசவேலர் அவர்கள். என் தாயார் பெயரிலே அவர் தொடங்கிய இந்நல்லரங்கு தொடர்ந்து பீடு நடை போட்டு கொண்டிருப்பது அதனுடைய இயக்குனராகிய என்னால் மட்டும் சாத்தியப்படவில்லை. என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற என் அன்பு பெற்றோரையும் எனக்கு உறுதுணையாக இருந்து பல்லாற்றானும் பேருதவி புரிகின்ற சான்றோர் பெருமக்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இலங்கையில் இளங்கோ என்கின்ற தலைப்பிலே உங்களிடையே இலங்கைக்கு யான் சென்று வந்த பயணத்தை சுருக்கமாக வழங்கி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இலங்கையில் இளங்கோ என்கின்ற இந்த தலைப்பை எனக்கு வழங்கியவரே திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் பொறுப்பிலே இருக்கின்ற என் அன்பு சகோதரர் கழுதகை நண்பர் வழக்கறிஞர் பே. உதயகுமார் ஐயா அவர்கள். கடந்த 2004 டிசம்பர் திங்களிலே இலங்கையில் இளங்கோ என்கின்ற தலைப்பிலே நீங்கள் இலங்கைக்கு சென்று வந்த பயணத்தை பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இதே தலைப்பிலே பேசினேன். அன்றைய நிகழ்ச்சிக்கு பலர் வந்திருந்தனர், சிலர் வர இயலவில்லை. அரங்கினுடைய நிகழ்விலே இதை ஒரு பதிவாக ஆக்கி பதிவிட்டால் அன்றைக்கு வர இயலாதவர்களுக்கும் மற்றோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி தலைப்பை நான் மாற்றாமல் அதே தலைப்பிலேயே உங்களிடம் சிந்திக்கலாம் என்று இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை சுற்றுலா செல்வது என்பது எனக்கு சிறு வயதிலிருந்தே மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆமாம், உண்மைதான். எங்கள் குடும்பத்திலே அதிகம் சுற்றுலா போனவன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய இடங்களை பார்க்கணும், அங்கே கலைநுட்பமான பல பகுதிகளை பார்க்கணும், இயற்கை சூழலை ரசிக்கணும், இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆசை சிறு வயதிலேருந்தே எனக்கு இருந்தது. என்னவோ உண்மைதான். நான் படிக்கிற காலத்திலிருந்தே சரி, திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்தே சரி, எங்கேயாவது சுற்றுலா அப்படின்னா முதல்ல நான் பெயரை பதிவு பண்ணிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக திருச்சியில் உள்ள எல்லா இடங்களையும் பார்க்கணும், தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கணும், வாய்ப்பு இருந்தால் ஒரு 4-5 வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்லாம் எனக்கு விருப்பம். தமிழகம் பொறுத்தவரை சில இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாமே, புகழ்பெற்ற இடங்கள் எல்லாமே நான் பார்த்ததாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை நான் இங்கே திராவிட நாடை பொறுத்தவரை கேரளா போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவினுடைய தலைநகரால் தில்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். கங்கை வாரணாசி போயிருக்கிறேன், வாரணாசியில் கங்கை பார்த்துருக்கேன், தாஜ்மஹால் பார்த்துருக்கேன், குருச்சேத்ரா பார்த்துருக்கேன். இப்படி பல இடங்கள், கிருஷ்ணர் பிறந்த அந்த பிருந்தாவனம், இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்.
இன்னும் பல இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. உடல்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் இடம் கொடுக்கின்ற பொழுது அதையெல்லாம் பார்க்கணுங்கிற விருப்பம் எனக்கு அதிகம் உண்டு. வெளிநாட்டு பயணம்னு பார்க்கும் பொழுது என் வாழ்நாளில் ஒரு 5 இடங்கள் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு பெரு விருப்பம். முதலாவதாக இலங்கை, இரண்டாவதாக சிங்கப்பூர், மூன்றாவதாக அமெரிக்கா, நான்காவதாக ஜப்பான், ஐந்தாவதாக சீனா. இந்த 5ம் பார்க்கணுன்னு விருப்பம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு பகுதிங்கிறதுனால இலங்கை போகணுங்கிற விருப்பம் எனக்கு இருந்தது. அதுக்கடுத்து அமெரிக்கா ஏன் போகணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வல்லரசு நாடை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சிங்கப்பூர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் சீனத்தில் தமிழ் வானொலியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கொரோனா நேரத்தில் எனக்கு கிடைச்சிது. அதாவது கொரோனா தொடங்குறதுக்கு முன்னாடி சீன வானொலியில் பேசுகிற வாய்ப்பெல்லாம் கூட எனக்கு கிடைச்சிது. பேராசிரியை ஒருவரோடு போகிறதா இருந்தது. ஆனால் அது எதிர்பாராத விதமாக கொரோனா காலத்தினால போக முடியல. அடுத்து ஜப்பான் ஏன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு குட்டி நாடு, மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த நாடு, எதற்காகவும் தளர்ந்து போகாமல் எழுந்து நிற்கின்ற அந்த நாடு. இப்படி இந்த நாடுகள்லாம் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இலங்கை தான். ஆழ்வார் பெருமக்கள் அருமையாக பாடுவாங்க. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலெனக் குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. உலகத்தீரோன்னு பெருமாள் திருவரங்கத்திலே பள்ளி கொண்ட அந்த பெருமாள் இலங்கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இலங்கைக்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னுள்ளே அதிகரித்து வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த வாய்ப்பை எனக்கு எளிமையாக ஏற்படுத்தி கொடுத்தவர் எங்கள் குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களோடு உடன் பயின்றவர், ஒரு சாலை மாணாக்கர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் ஒரு முறை இல்லத்திற்கு வந்து, இளங்கோ நாம் இலங்கை போயிட்டு வரலாமான்னு கேட்டார். சரி, அவர் ஏதோ விளையாட்டுக்காக கேட்குறாருன்னு நினச்சிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் மீண்டும் ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு நம்ம இலங்கை போகலாம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலான்னாரு. என்னென்ன உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் பொய்யா சொல்கிறேன்னாரு. அதற்கப்புறம் அதில் முழு கவனம் செலுத்தி இலங்கை போவதற்கான திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே, என்னை அழைத்து சென்றவரே எங்களுடைய அன்பு சகோதரராக நான் போற்றி மதிக்கின்ற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் தான். அவர்கள் தொலைத்தொடர்பு துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள். அவர்கள் அன்போடு அழைத்த காரணத்தினாலே நான் இலங்கை செல்லுகின்ற ஒரு அற்புத வாய்ப்பு கிடைத்தது. அதனால தான் இலங்கையில் இளங்கோ என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். விமானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தில்லிக்கு ஒரு 3 முறை நான் சென்று வந்த காரணத்தினாலே விமான பயணம் எனக்கு புதிதாக இல்லை. முதலாக நான் என் குடும்பத்தோடு விமானத்தில் பயணித்தேன். தில்லியிலே இங்கே திருச்சியிலே அண்ணா சிலையிலே பாரதி ஆன்மீக இலக்கிய மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி அந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருந்த கரந்தை வை சுந்தரம் என்கின்ற ஒரு ஐயா அவர்கள் எங்கள் அரங்கில் மீதும் அப்பா மீதும் என் மீதும் தனித்த பற்றும் மரியாதையும் கொண்டவர்கள். அவருடைய திருமகனார் தில்லியிலே தொலைத்தொடர்பு துறையிலிருந்து பணி நிறைவு பெற்ற ஐயா ரமேஷ் அவர்கள் அவருடைய இளைய மகனுடைய திருமணத்தை வாரணாசியிலே வைத்திருந்தார். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் தமிழகத்திலிருந்து நாங்கள் மட்டும்தான் சென்றோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மகள் 4 பேரும் சென்று திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது கொரோனா காலகட்ட நேரம். அதனால் யாருமே அங்கு போவதற்கு பயந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா என்று சொல்லி ஒன்று அவர் குடும்பத்தோடு வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறார். அடுத்து அவர் அழைத்து நாம்
விமானத்தில் பயணிக்க இருக்கிறோம், அதுவும் வாரணாசி செல்ல இருக்கிறோம், அதுவும் காசியையும் பார்க்க இருக்கிறோம். இந்த பெருவாய்ப்பை நான் நழுவ விட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினாலே இசைந்து அந்த கொரோனா நெருக்கடி காலகட்டத்தில் கூட நாங்கள் சென்று அந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாரணாசி சென்று காசியெல்லாம் சுற்றி பார்த்து வந்தோம். அந்த வாய்ப்பு நானாக அவர்கள் அமைத்து கொடுக்க நாங்கள் ஏற்படுத்தி கொண்டது. அப்பொழுது விமானத்திலே போனோம். அதன் பிறகு நான் 2-3 முறை விமானத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வெளிநாட்டு விமான பயணம் என்பது இந்த இலங்கை பயணம்தான். நாங்கள் சென்றது திருச்சியிலிருந்து நாங்கள் இருவர் சென்றோம். பிறகு பொன்மலைப்பட்டியிலிருந்து ஒருவரும், மதுரையிலிருந்து 3 பெண்மணிகளும் வந்திருந்தார்கள். நாங்கள் சென்றது 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று திருவரங்கத்திலிருந்து பல்லவன் தொடர்வண்டியிலே சென்னை சென்று, பிறகு 19ஆம் தேதி 2024 செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று நாங்கள் இலங்கைக்கு பயணமானோம். 5:30க்கு விமான பயணம். ஏர் இந்தியாவில் தான் நாங்கள் பயணித்தோம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 5:30க்கு விமானம் என்றால் ஒரு 3 மணி நேரம் முன்னதாக விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2:30க்கெல்லாம் நாங்கள் விமான நிலையத்தில் இருந்தோம். 5:30 மணிக்கு புறப்பட்ட விமான பயணம் இலங்கைக்கு எங்களை 6:45 மணி அளவிலே எங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். விமான நிலையம் முதல் வெளிநாட்டு பயணம் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஒரு பயண திட்டத்திலே தான் நாங்கள் சென்றோம். விமான நிலையத்திலே, இலங்கை விமான நிலையத்திலே ஒரு அன்பர் பெயர் பலகையை தாங்கி கொண்டு நின்றார். எங்களுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்கள் பெயரும் என் பெயரும் எழுதப்பட்டிருந்தது. உடனடியாக சென்று நாங்கள் அவரிடம், அவர் தமிழரா அல்லது சிங்களவரா எனக்கு யாருமே தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் தமிழில் தான் பேசினோம். ஏனென்றால் எங்களுக்கு சிங்களம் தெரியாது, அரைகுறை ஆங்கிலம் வேறு. உடனடியாக நாங்கள் தமிழில் தான் அவரிடம் பேசினோம். அதற்கு அவர் பதிலளித்தார் தமிழிலே. பிறகு அப்பொழுதுதான் எங்களுக்கு பெருமூச்சு வந்தது. ஏனென்றால் அவர்கள் சிங்களம் பேசினால் எப்படி சமாளிப்பது? அவர்கள் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தார்கள். பிறகு நாங்கள் அவர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் சுற்றுலா வழிகாட்டியாகவும் அவரே ஓட்டுநராகவும் இருந்தார். அது ஒரு பெரிய சிறப்பு தான். அதனால் முதலாவதாக நாங்கள் போகின்ற வழியிலே பின்னேவாலா என்கின்ற இடத்திற்கு எங்களை அழைத்து சென்றார். அங்கே மிகப்பெரிய யானைகள் காப்பகம் இருந்தது. என்ன இருந்தாலும் விமானத்தில் பயணித்தாலும் அந்த வாகனத்தில் அதிக தூரம் சென்ற காரணத்தினால் கொஞ்சம் அலுப்பாக தான் இருந்தது. பிறகு யானைகள் காப்பகத்தில் எங்களை நீங்கள் சென்று யானைகள் காப்பகத்தை சுற்றி பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் அங்கே அனுமதி சீட்டு வாங்க வேண்டும். அதற்குரிய தொகையை செலுத்தி தான் வாங்க வேண்டும். அதற்கு நாம் தான் கட்டணத்தை செலுத்த வேண்டும். அது இலங்கை பணத்தை என்னுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் இந்திய பணத்தை கொடுத்து இலங்கை பணமாக மாற்றி வந்திருந்தார்கள். அதை வைத்திருந்தார்கள். இந்திய பணமும் வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு சிறப்பு, இந்திய பணமும் வாங்கிக் கொள்கிறார்கள். இலங்கை பணமாக இருந்தாலும் சரி, இந்திய பணமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். பிறகு நாங்கள் அதிக தூரம் பல மைல் சென்று அந்த யானை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் நானும் என்னுடைய அன்பு சகோதரர் சீனியவர்களும் சென்றோம். பிறகு எங்களோடு ஒரு 4 பேர் வந்திருந்தார்கள். மொத்தம் 6 பேர் நாங்கள் பயணித்தோம். அவர்களும் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே முன்பகுதியை மட்டும் சுற்றி பார்த்துவிட்டு வந்தோம். பிறகு கண்டி சென்றோம். அங்கே புத்தர் கோயில், அந்த ஏனென்றால் இலங்கை என்று சொன்னாலே, சீனா இலங்கை என்று சொன்னாலே அங்கே புத்தர் கோவில் அதிகம் உண்டு. இங்கே எப்படி நம்முடைய தமிழகத்திலே அல்லது இந்திய பகுதியிலே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் இருப்பது போல் அங்கே அதிகம் புத்தர் சிலைகள் பார்க்க முடிந்தது. அது கோயிலாக இல்லை, புத்தர் சிலையை வைத்து வழிபடுகிறார்கள், வணங்குகிறார்கள். அதை பார்க்க முடிந்தது. அதன் பிறகு ஸ்பைஸ் கார்டன் என்கின்ற அந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே சுற்றி பார்த்துவிட்டு வந்தோம். அன்று இரவு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போவதா வேண்டாமா
என்றெல்லாம் கூட நான் சிந்தித்தேன். என்னுடன் வந்தவர்கள் அப்படி சிந்தித்தார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. என் அண்ணனிடம் கூட கேட்டேன், அவர் சீனிவாசன் அவர்களிடம். அவர்கள் சொன்னார்கள், போகலாம் என்றார்கள். அப்படி என்ன அது என்று சொன்னால், டான்ஸ் ஷோ, அதாவது அந்த இலங்கையினுடைய அந்த பாரம்பரியமிக்க கலை நடனத்தை பார்ப்பதற்கு. ஆனால் டான்ஸ் ஷோ என்று சொன்னவுடன் நான் ஏதோ ஆட்டம் இருக்கும் போல இருக்கிறது, இதற்கு போகணுமா என்று கூடலாம் சிந்தித்தது உண்டு. ஆனால் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அந்த நடனம், இலங்கையினுடைய அந்த பாரம்பரியமிக்க கலை நடனம். அதை பார்த்து மெய்மறந்து போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி நாம் இந்தியாவிலே, தமிழகத்திலே பரதநாட்டியம், கதகளி, கேரளாவில் அப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ, குச்சிப்பிடி இப்படி சொல்லுகிறோமோ, அதுபோல் பாரம்பரியமிக்க நடனம் மனதிற்கு நிறைவாக இருந்தது. பிறகு அன்று இரவு ஒக்ரேஷரின் கிரேடன் என்கின்ற 3 நட்சத்திர விடுதியிலே, அந்த கண்டியிலே எங்களை தங்க வைத்தார்கள். நல்ல வசதியாக இருந்தது. இது செப்டம்பர் 19ஆம் நாள் 2004. அடுத்த நாள் 2வது நாள் செப்டம்பர் 20ஆம் நாள் எங்களை அந்த அன்பர் வழிகாட்டி, எங்களுக்கு ஓட்டுநராக வந்தவர் பெயர் துஷ்யந்த் என்பது பெயர். அவரும் நாங்கள் எங்கே தங்குகிறோமோ அங்கேயே ஒரு விடுதியிலே தங்கி கொள்கிறார். எங்களோடு அவர் உடன் வருகிறார். அவர் தான் அழைத்து செல்லுகிறார். செப்டம்பர் 20ஆம் நாள் தாவரவியல் பூங்கா அழைத்து சென்றார். இங்கே அந்த பூங்காக்களை எல்லாம் பார்த்தோம். பிறகு தேநீர் தொழிற்சாலைக்கு, டீ ஃபேக்ட்ரி என்று சொல்கிறோம், அங்கே அழைத்து சென்றார்கள். அதுவும் நன்றாக இருந்தது. அந்த பகுதியெல்லாம் நம்முடைய தமிழகத்தில் உள்ள கொடைக்கானல், ஊட்டியைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகின்ற வகையிலே அது மிகச்சிறப்பாக இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். மனதிற்கு நிறைவாக இருந்தது. அப்புறம் நுவரெலியா அழைத்து சென்றார்கள். அங்கே ரம்போடா அருவி, அந்த அருவியிலே மற்றவர்களெல்லாம் குளித்தார்கள், நானெல்லாம் குளிக்கவில்லை. பார்த்து ரசித்ததோடு சரி. என்னுடைய உடல்நிலை காரணமாக அடுத்து ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அது அவசியம் நான் சொல்ல வேண்டும். அது இந்த அசோகவனம் என்று சொல்லுகிறவல்லவா, அந்த இடத்திற்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அசோகவனம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், நம் ராமாயணத்திலே ராவணன் சீதையை கவர்ந்து சென்று அங்கே வைத்ததாலாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு அனுமன் கோயில், எப்படி நம் தமிழகத்திலே நாமக்கல்லிலே ஒரு மிகப்பெரிய உயரமான ஆஞ்சநேயர் சிலை, அனுமன் சிலை இருக்கிறதோ, அதுபோல் அங்கே இருக்கிறது. உடனே அனுமனை பார்த்து, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அணங்கை கண்டு அயலானூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என ஆஞ்சநேயனுடைய அந்த பாடலை பாடி மனதில் நினைத்து கொண்டு நான் வணங்கினேன். அது மனதிற்கு நிறைவாக இருந்தது. அடுத்து ராமன் ஆஞ்சநேயனிடம் தன்னுடைய கணையாளியை கொடுத்து சீதையை பார்த்து வர சொல்லி அனுப்பிய அந்த இடத்திற்கு சென்றோம். அங்கே மனதிற்கு நிறைவான இடம், முழுக்க மரங்களாலும் செடி கொடிகளாலும் சூழப்பட்ட இடமாக தான் இருந்தது. அது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இடத்தை பார்க்கின்ற போது சீதையினுடைய நினைவு தான் வந்தது. ஏனென்றால் அசோகவனம் என்று சொன்னாலே முதலில் சீதை நினைவு தான் வரும், பிறகுதான் ராவணன் நினைவு வரும், அதன் பிறகு நமக்கு ராவன் நினைவு வரும் என்று சொல்லும் போலே கண்ணதாசன் பாடல் எனக்கு நினைவு வந்தது. பாலென்று சொன்னாலும் பழமென்று சொன்னாலும் ஏனென்று தேன்வாடுமே, நூலென்ற இடையின்னும் 100 ஆண்டு சென்றாலும் தேர்கொண்ட ஊர்கோலமே, மான்வண்ணம் என்றாலும் மலர்வண்ணம் என்றாலும் குறைவென்று தமிழ் சொல்லுமே என்று சிவந்தன் மண் படத்திலே பார்வை யுவராணி என்கின்ற ஒரு பாட்டிலே வருகின்ற அந்த வரி எனக்கு நினைவு வந்தது. அப்படியே சீத்தையை மனதிற்குள் நான் அவர்களை நினைத்து வணங்கினேன். அவருடைய உருவத்தை எண்ணி போற்றினேன். அப்போ நான் அவர்களோடு அந்த சீதையினுடைய அந்த உருவத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். நாமே அங்கே தீபம் காட்டலாம், அந்த விக்கிரகத்துக்கு, அந்த சிலை என்று சொல்கிறோம், இதற்கு காட்டுகின்ற ஒரு நிலை இருந்தது. பிறகு அதை பார்த்துவிட்டு கிரிக்கேரி ஏரி என்கின்ற அந்த ஒரு ஏரிக்கு வந்தோம். அங்கே குதிரை சவாரி. அண்ணன் சீனிவாசன் அவர்கள் போகலாம் என்றார்கள். நான் கூட சொன்னேன், குதிரை சவாரியெல்லாம் எதுக்குன்னு அப்படின்னு, வந்துட்டால் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, போகலான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு குதிரையிலையும் நான் ஒரு குதிரையிலையும்
நாங்கள் 2 பேரும் ஏறிக்கிட்டோம். அவர் நான் ஏறினது ஒரு ஆண் குதிரை, அவர் ஏறினது ஒரு பெண் குதிரை. அவர்கள் அழைத்து வந்தார்கள். அதற்குரிய தொகையை வாங்கி கொண்டார்கள். நன்றாகத்தான் இருந்தது. நான் முதலாக குதிரை சவாரி செய்கிறேன். இதுவரை நான் குதிரை சவாரி செய்ததில்லை. அந்த குதிரை சவாரியில் ஏறி நாங்கள் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு 2-3 மைல்கள் எங்களை சுற்றி அழைத்து வந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். நடந்து தான் சென்றது, ஓடவில்லை. ஓடினால் அது பயமாக கூட இருந்திருக்கும். அதனால் நடந்து தான் அழைத்து சென்றார்கள். அது மனதுக்கு நிறைவாக இருந்தது. அந்த குதிரை சவாரியை செய்தோம். பிறகு அன்று இரவு செப்டம்பர் 20ஆம் நாள் 2004 அன்று ஓக்ரோ வைல்டு என்கின்ற அந்த 3 நட்சத்திர விடுதியிலே நாங்கள் இரவு தங்கினோம். பிறகு 3ஆம் நாள் 2024 செப்டம்பர் 21 அன்று புகழ்பெற்ற கதிர்காமம் சென்றோம். அங்கே முருகன் திருத்தலம், கதிர்காமம் என்று சொன்னாலே முருகன் திருத்தலம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முருகன் கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு சென்றோம். அங்கே முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிறார். முருகன் வள்ளி தெய்வானோடு காட்சி தருகின்ற இடம் தமிழகத்திலே மிக புகழ்பெற்ற அது திருச்சியில் இருக்கின்ற குமாரவயலூர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த குமாரவயலூரை எளிதாக எங்கள் குடும்பம் மறக்க இயலாது. காரணம், அந்த குமாரவயலூருக்கு அருகே உள்ள கொத்தட்டை என்கிற கிராமத்திலே தான் என்னுடைய தாயார் செண்பகவல்லி பிறந்தார்கள். ஆகவே சிறு வயதிலிருந்து இன்று வரை அந்த ஊருக்கு செல்லும் போதெல்லாம் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் என்னுடைய அம்மாச்சி வீடு என்கின்ற எங்களுடைய அம்மா வீட்டிற்கு செல்வது இப்படி வழக்கம். அப்பொழுது வீருடையாய் வேலுடையாய் விண்ணுடையாய் வெற்புடையாய் நீருடையாய் நேயர் கடந்த நெஞ்சுடையாய் கூறு முதல்வா ஓர் ஆறுமுகவா முக்கண்ணா புதல்வானின் தாளன் புகழ் என்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருப்பாடலை சொல்லி மனமகிழ்ந்தேன். முருகன் வள்ளியை மணமுடித்த இடமாக அந்த இடம் கருதப்படுகிறது. அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றோம். ஆனால் நாம் தமிழகத்தில் இருப்பது போல அல்லது இந்தியாவில் பல இடங்களில் இருப்பது போல உருவங்களாக அவர்கள் வழிபடுவதில்லை, திரையாக வழிபடுகின்றார்கள். அந்த திரை வழிபாட்டையும் மிக நேர்த்தியாக பயபக்தியோடு வழிபாட்டோடு செய்கிறார்கள். அது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் ராவணா அருவி சென்றோம். அங்கே ராவணா மலையும் இருந்தது. ஏனென்றால் இலங்கை என்று சொன்னாலே ராவணனை பற்றி நாம் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுவும் அசோகவனத்திலே நாம் அதை கண்டிப்பாக சொல்லியேத்தான் ஆக வேண்டும். அங்கே எனக்கு புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியத்திலே எழுதியிருப்பார்கள் அல்லவா, ஈன்றவர் உவந்து மக்கட்கு ராவணன் இவனாம் என்ன ஆன்றவேர் இட்டு நாளும் அன்போடு நலம்பாராட்டி என்கின்ற ஒரு அருமையான பாடலிலே ராவணனை பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள். ராவணன் என்றால் பிறர்க்கில்லா அழகன், வேற யாருக்கும் இந்த அழகு இருக்காது, அவ்வளவு அழகுடையவன். இரு ஆவணன், அதாவது பேருரிமை உடையவன் என்கின்ற ஒரு குறிப்பை நாம் காண முடிகிறது ராவணன் என்பதற்கெல்லாம். ராவணனுடைய அன்னை கேசகி ராவணனை எப்படி வளர்த்தார்கள் என்பதை புலவர் குழந்தை அவர்கள் சுற்றுவார்கள். பாலும் சோறும் அமிழ்து உண்ணென பணித்த போது, பால் சோறு அமிழ்து சாப்பிடவான்னு நான் கூப்பிட்ட போது தமிழ் உண்டேன் அமிழ்து வேண்டாம் என்று தமிழ் மீது காதல் கொண்டு ராவணன் இருந்ததாக புலவர் குழந்தை அவர்கள் பாடுகின்ற அந்த பாடல் எனக்கு அங்கே நினைவுக்கு வந்தது. நாங்கள் அந்த ராவணா அருவியெல்லாம் பார்த்துவிட்டு மலையெல்லாம் பார்த்துவிட்டு அன்று இரவு ஓக்ரே வைல்டு என்கின்ற அந்த மரேமா என்கின்ற இடத்திலே நாங்கள் தங்கினோம். அது சிறப்பாக இருந்தது. அடுத்தது 4வது நாள் செப்டம்பர் 22, 2024 அன்று பெண்டோடா என்கின்ற இடத்திற்கு வந்தோம். அங்கே காலி டச் போர்ட் என்கின்ற அந்த கோட்டையை எல்லாம் சுற்றி பார்த்தோம். நன்றாக இருந்தது. ஆமை பண்ணை பார்த்தோம். பலவிதமான ஆமைகள் அங்கே இருந்தது. அப்புறம் மாதுரைவு என்கின்ற இடத்திலே ஒரு படகு சவாரி. அதற்கும் நான் கொஞ்சம் யோசித்தேன், தயங்கினேன். ஆனால் என்னை அழைத்து சென்ற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் விடுவதாக இல்லை. நாம் போகிறோம், எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறோம், படகு சவாரி போகிறோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே சற்று உடல்நல குறைவாக இருந்தது, கொஞ்சம் தலைபாரமாக தலைவலியாகும். அதற்காக நான் யோசித்தேன், அவர்கள் விடுவதாக இல்லை. வா என்று சொன்னார்கள். பிறகு படகு சவாரி சென்றோம். நன்றாகத்தான் இருந்தது.
தண்ணீர் விளையாட்டு என்ற ஒரு விளையாட்டு இருந்தது, அதில் நாங்கள் செல்லவில்லை. அவரும் அண்ணனும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு அன்று இரவு கிராண்ட் ஓரியண்டல் விடுதியிலே, அந்த ஹோட்டலிலே நாங்கள் இரவு தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே தங்கினோம். பிறகு செப்டம்பர் 23ஆம் நாள் அன்று நாங்கள் கொழும்பு சென்றோம். அங்கே அழகிய கடற்கரை மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த கடற்கரையெல்லாம் ரசித்தோம். அங்கே நின்று நானும் உடன் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். அங்கே வருகின்ற வழியிலே சுனாமி நினைவு ஒரு சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். சுனாமி தாக்கம் உலகம் முழுக்குவதும் இருந்தது, அது நாம் நன்றாக அறிவோம். இந்தியாவிலும் இருந்தது, இலங்கையிலும் இருந்தது. அது ரயிலையெல்லாம் புரட்டி போட்டு, பல ஊர்களையெல்லாம் புரட்டி போட்டு, ரயிலில் பயணித்தவர்கள் எல்லாம், அந்த தொடர்வண்டியில் பயணித்தவர்களும் அப்படியே இறந்து போனதாக அந்த நினைவு சின்னத்திலே அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதெல்லாம் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இந்த காட்சியை பார்க்கின்ற போது நெருடலாக இருந்தது. அதை பார்த்தோம். அதையெல்லாம் விளக்கம் கொடுத்தார் எங்களுடைய வழிகாட்டிய துஷ்யந்த் அவர்கள். பிறகு இலங்கை உயர்நீதிமன்றத்தை பார்க்க அழைத்து சென்றார்கள். வெளியில் இருந்து தான், அத்தனையும் வெளியிலிருந்து பார்த்தோம். பிறகு பண்டாரநாயக்கா நினைவு மண்டபத்திற்கு இங்கே அழைத்து சென்றார்கள். மண்டபம் மிகப்பெரிய மண்டபம், அதை சுற்றி பார்த்தோம். பிறகு இலங்கையினுடைய சுதந்திர சதுக்கம் அங்கே இருந்தது, அதையும் காண்பித்தார்கள். அங்கே தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருந்தது. பிறகு இந்து கோயில் என்று பார்க்கின்ற போது அங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அங்கே வந்த எங்களுடைய ஒருவர் மட்டும்தான் கிறிஸ்துவர், மற்ற நாங்கள் 5 பேருமே இந்துக்கள். ஆகவே அதுவும் மதுரையில் இருந்த அந்த 3 பெண்மணிகளும் கோயில் பார்க்க விருப்பப்பட்டார்கள். உடன் வந்த என் அண்ணனும் விருப்பப்பட்டார். நானும் சரி பார்க்கலாம் என்று சிவன் கோயில் சென்றோம். பெற்ற தாய்தனை மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்துள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் என்று சொல்வது போல நமச்சிவாயத்தை, அந்த சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிறகு நாங்கள் அங்கே அந்த சிவன் கோயிலெல்லாம் தரிசித்து விட்டு பிறகு டச்சுக்காரர்கள் கட்டிய தேவாலயத்திற்கும் வந்தோம். ஏனால் உடன் எங்களோடு அந்த மைக்கேல் என்கின்ற ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர் வந்திருந்தார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும் என்று விரும்பினோம். ஏதோ இந்து கோயிலுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ தேவாலயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய அந்த மசூதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திற்கும் போக வேண்டும் என்று விரும்பினோம். அந்த டச்சுக்காரர்களுடைய தேவாலயம் பிரம்மாண்டமான தேவாலயம், அதை சுற்றி அந்த அமைப்பே அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அப்பொழுதும் அங்கே எனக்கு கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு நினைவு வந்தது. அவர் இயேசு காவியத்திலே ஒரு அருமையான பாடலை எழுதியிருப்பார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நிச்சயமே, விண்ணற சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே என்று இதெல்லாம் நான் படித்ததுண்டு. அதை நான் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டேன். ஆகவே அந்த தேவாலயத்தை நாங்கள் சுற்றி பார்த்தோம். அது மனதிற்கு நிறைவாக இருந்தது. பிறகு எங்களை ஒரு அற்புதமான மசூதிக்கு அழைத்து சென்றார்கள். அது நகர்ப்புறத்தின் நடுவிலே இருந்த ஒரு இடம். அந்த மசூதிக்கு போகின்ற பொழுது அந்த 3 பெண்மணிகளும் பொருள்கள் வாங்குவதற்காக சென்று விட்டார்கள். எங்களுடன் வந்திருந்த மைக்கேல் என்கின்ற அந்த கிறிஸ்துவர் மசூதிக்குள் விடு என்று போய்விட்டார். நாங்களும் போவதற்காக நானும் அன்பு சகோதரர் சீனிவாசனும் போகின்ற பொழுது எங்களை தடுத்து விட்டார்கள். காரணம், எங்கள் அண்ணன் அவர்கள் ஒரு அரைச்சட்டை மாதிரி, ஒரு டிராயர் என்று சொல்வார்கள், அந்த கால் சட்டை மாதிரி போட்டிருந்தார்கள். பிறகு அவர் தடுத்து நிறுத்துவார்கள். ஏனென்றால் அங்கே அந்த இஸ்லாமியர்கள் முறைப்படி அந்த அங்கி அணிந்து தான் செல்ல வேண்டுமாம். இது போன்ற ஆடை இருந்தால் எனக்கு அந்த அங்கி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அங்கே அந்த மசூதிக்கு அழைத்து சென்றார்கள். கிட்டத்தட்ட 4-5 அடுக்குகள் இருந்தது. அவர்களுக்கென்று கீழே உள்ள பகுதிகளுக்கு எங்களை அழைத்து செல்ல, ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கென்று ஒரு மேலே வரை அழைத்து சென்றார்கள்.
அப்பொழுது ஒரு இளைஞர் போல ஒரு இஸ்லாமிய நண்பர் மிக அருமையாக வியந்து போனேன். என்னவென்றால், தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரே நேரத்தில் விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அந்த மசூதிக்கான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அது வியப்பாக இருந்தது. அப்பொழுது எனக்கு உயர்மறை மகுடி இவர் ஊதியதை கேட்டவுடன் நாகத்தின் பற்களிலும் நல்ல முதம் ஊறியது. தனித்தனி சாதி அறைகளில் கிடந்த மனித எழுத்துக்களை ஒரே வாக்கியமாக அச்சுக்கோர்த்து சகோதரத்துவ சமுதாயம் கண்டவர். பாட்டால் புகழை பலர் பெறுவர், ஆனால் பரமனின் நபியை பாடுவதால் நமது பாட்டுக்கல்லவா பெரும்புகழ் கிடைக்கும் என்று கவிஞர் அப்துல் ரஹ்மான் என்று நினைக்கின்றேன். அவர்கள் எழுதிய கவிதை என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் எழுதிய அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. இதெல்லாம் படித்தது அது நினைவுக்கு வந்தது. அங்கே நாங்கள் பார்த்தோம். அந்த இஸ்லாமிய அன்பரோடு அவர் எங்களுக்கு நடுவாக நின்றார். இங்கிட்டு ஒருபுறம் எங்கள் அண்ணனும் நானும் நின்றோம். தோள் மேலே கை போட்டு படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகவும் ரசித்து நாங்கள் அந்த மசூதியிலிருந்து பிரியா விடை பெற்றோம் என்றே சொல்ல வேண்டும். அப்படி நாங்கள் பார்த்துவிட்டு கீழே இறங்கினோம். அன்று இரவு பெண்டோட்டா என்கின்ற இடத்துல அந்த ஜோஸ் ரிசார்ட் என்கின்ற இடத்துல தங்கினோம். அந்த ரிசார்ட் கிட்டத்தட்ட ஒரு சுற்றி நீராக இருக்கிறது, ஒரு ஏரி போல இருக்கிறது. அதற்கு நடுவிலே அந்த விடுதி, அதிலே சென்று நாங்கள் தங்கினோம். நன்றாக இருந்தது. மிக அந்த கொஞ்சம் குளிர் இருந்தது. மற்றபடி வெளிநாட்டினர் அதில் அதிகம் பேர் இலங்கைக்கு வெளிநாட்டினர் வருகிறார்கள். அந்த விடுதியிலே நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து பல பேர் தங்கியிருந்தார்கள். இது ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இருந்தது. இறுதியாக 2024 செப்டம்பர் 24 நாங்கள் புறப்பட வேண்டிய ஒரு தருணம். பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கு எங்களை அனுமதித்தார்கள். நாங்கள் வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்கிவிட்டோம். எங்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு கொழும்பிலிருந்து சென்னைக்கு விமானம். ஆகவே அதற்கு தயாராக வேண்டும் என்று எங்களை ஒரு 12 மணி அளவிலே எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய ஓட்டுநர் துஷ்யந்த் அவர்கள் எங்களை கொண்டு விமான நிலையத்திலே இறக்கிவிட்டார். எங்களோடு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பராக பழகினார். நாங்களும் அவரோடு பழகினோம். அவரை விட்டு பிரியா விடை பெற்றோம். அவர் எங்களிடமிருந்து அவரும் பிரியா விடை பெற்றார். பிறகு 2:30 மணிக்கு சரியாக விமானம் ஏறி 6:30 மணிக்கு நாங்கள் சென்னை பிறகு திருச்சி சேர்ந்தோம். இதுதான் எங்களுடைய இலங்கையில் இளங்கோ என்கின்ற இலங்கை பயணத்திட்டம். நாங்கள் தங்கியதெல்லாம் அந்த 3 நட்சத்திர விடுதியில் தான் தங்கினோம். மாமிசங்கள் அதிகம் இருந்தன. கோழிக்கறி, மாட்டுக்கறி, அதெல்லாம் உணவுகள் பரிமாறப்பட்டன. நாங்கள் எங்கே தங்குகிறோமோ அங்கே இரவு உணவும் காலை உணவும் அங்கே தான் எடுத்துக்கொள்வோம். மதியம் ஒரு நாள் கூட சாப்பிடவில்லை. காரணம், காலையிலேயே நாங்கள் சாப்பிடுவது நிறைவாக இருந்தது. பிறகு இரவு போய் சாப்பிடுவது, பிறகு சின்ன சின்ன தீனிக்கெல்லாம் சாப்பிடுவோம். ஆகவே மதியம் நாங்கள் ஒன்றுமே பெரிதாக சாப்பிடவில்லை. மாட்டுக்கறி இருந்தது, கோழிக்கறி, சப்பாத்தி இப்படியெல்லாம் இருந்தது. பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஐஸ்கிரீம், டீ, காஃபி, எது வேண்டுமோ, தேநீர் வேணும்னா தேநீர், காஃபி வேணும்னா சாப்பிடலாம். படுக்கைகள்லாம் நல்லா மெத்தை போட்டிருந்தார்கள். எல்லா இடத்துலையுமே குளிர்சாதன அறை தான், ஏசி அறை இருந்தது. அங்கே அந்த அறையிலே நமக்கு வேண்டியது அத்தனையும், ஷாம்பு, சோப்பு, காலனி, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, டவல், துண்டு எல்லாமே இருந்தது பயன்படுத்திக்கக்கூடிய அளவிற்கு. நாம் இங்கிருந்து சென்றவுடன் குடும்பத்தினரோ மற்றவர்களிடமோ அலைபேசியிலே பேச முடியாது. ஆகவே நாம் எங்கெங்கெல்லாம் தங்குகிறோமோ அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தது. அதிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நன்றாக இருந்தது. இதெல்லாம் இலங்கையில் நாங்கள் பார்த்து அனுபவித்த செய்தி. நான் நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். அங்கே கண்டு வியந்தது, நம் இந்தியாவில் இல்லாததை அங்கு கண்டு வியந்தது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அங்கே இருசக்கர வாகனத்திலே செல்பவர்கள் அத்தனை பேருமே தலைக்கவசம் அணிகிறார்கள். நீங்கள் கேட்பது புரிகிறது. இங்கே தானே அணிகிறார்கள். இங்கே ஓட்டுபவர் மட்டும்தான் அணிகிறார். அங்கே இருவர் மட்டும்தான் பயணிக்க வேண்டும். இருவருக்கு மேல் மூவர் பயணிப்பதே இல்லை. நாங்கள் பார்த்தவரை இல்லை. எங்களுடைய வழிகாட்டியிடம் கேட்டோம், இல்லை. உடனடியாக அவர்களுக்கு
அந்த ஃபைன் பண்ணிடுவாங்க, கட்டணத்தை வசூலிச்சிருவாங்க. அதனால் யாரும் 3 பேர் பயணிக்க முடியாது. 2 பேர், அது சிறு குழந்தையாக இருந்தாலும் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு தான், அது மாணவியராக இருந்தாலும் சரி. நான் ஆசிரியர் துறையில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த தேவாலயத்தில் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே பள்ளி குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களோடெல்லாம் படம் எடுத்துக்கொண்டேன். வெள்ளை ஆடை தான் அதிகம் அணிகிறார்கள், மேலும் கீழும். அவர்களிடம் அந்த ஆசிரியர் பெருமக்களெல்லாம் கூட நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது தலைக்கவசத்தை இருவருமே அணிகிறார்கள். அது ஒரு இங்கே காணாததை அங்கே காண முடிந்தது. முக்கியமான ஒன்று, வேகத்தடை இல்லை. ஸ்பீடு பிரேக் என்று சொல்கிறோம், அது இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இடத்தில் கூட இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லை. இங்கே ஆரம்பித்தால் நான் திருவரங்கத்திலிருந்து நான் பணியாற்றுகின்ற அந்த உயவண்டான் திருமலை கீதா நகர் வரை எத்தனை வேகத்தடைகளை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே அப்படி வைத்து தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயமோ என்னவோ, அங்கே வேகத்தடை பார்க்கவில்லை. அடுத்தது வியப்புக்குற செய்தி, நீங்கள் நம்புவீர்கள், இலங்கைக்கு போகாதவர்கள் நம்புவீர்கள், இலங்கை போனவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பீர்கள். இந்த வாகன ஒலி எழுப்புவதில்லை, ஹாரன் சவுண்டு இல்லை, எங்கேயுமே எழுப்பல. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பயணித்த அந்த 5 நாளில் 2 முறையோ என்னமோ தான் எங்களுடைய வாகன ஓட்டியே ஒலி எழுப்பினார். அது தேவையான நேரத்தில் இல்லை, வாகன ஒலியே அவர்கள் எழுப்புவதில்லை. அந்த மிதமான வேகத்திலே தான் அவர்கள் செல்கிறார்கள். சாலையை கடப்போருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். சாலை வசதிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இலங்கையிலே குப்பை தொட்டியே இல்லை. அப்படி என்றால் என்ன? குப்பைகளை எங்கே போடுவார்கள்? அவர்கள் போடுவதே இல்லை. வாகனத்தில் சென்றால் வாகனத்திலே வைத்துக்கொண்டு அவர்கள் எங்கே போகிறார்களோ அந்த இடத்திலே உள்ள இடத்திலே தான் அவர்கள் சேகரித்து அதை போடுகிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு வியப்புக்குரிய செய்தி. எல்லாவற்றை விட ஒரு செய்தி, நாங்கள் சென்ற நேரம் இலங்கையினுடைய தேர்தல் நேரம். சிந்தித்து பாருங்கள். இதே தமிழகம் இந்தியாவாக இருந்திருந்தால் சுற்றுலா வருபவர்கள் உண்மையிலேயே கொஞ்சம் சுற்றுப்பயணத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் வந்திருக்கும். தேர்தல் நேரத்தில் சென்றோம். இந்த விளம்பர பலகை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, ஃப்ளக்ஸ், அது இல்லை. சூரட்டி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது இல்லை. ஊர்வலம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது இல்லை. பொதுக்கூட்ட மேடை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது இல்லை. உண்மையை சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் தேர்தல் நடக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது. எதுவுமே இல்லை. எந்த விதமான ஒரு வெடி சத்தமோ அல்லது ஒலிபெருக்கி சத்தமோ ஒரு அரசியல்வாதி பேசுகின்ற சத்தமோ எதுவும் இல்லை. எங்கேயும் யாருடைய பெயரும் உருவங்களையும் எங்களால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அமைதியாக நடந்தது. மறுநாள் தேர்தல் முடிவுகள். அப்பொழுது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எச்சரித்தார்கள். தேர்தல் முடிவு நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார்கள். ஆனால் அதுவும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அமைதியாக அதையெல்லாம் பார்த்துவிட்டு நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்தோம். முதல் வெளிநாட்டு பயணம், அதுவும் இலங்கை பயணம். தமிழர்கள் வாழுகின்ற பகுதி. அந்த பகுதிக்கு நாங்கள் குறிப்பாக எல்லா இடங்களிற்கும் சென்றோம், பார்க்க முடிந்தது. யாழ்ப்பாணத்திற்கு மட்டும் எங்களுக்கு செல்ல இயலவில்லை. எங்களுடைய பயணத்திட்டத்திலே அது அமைத்து கொடுக்கவில்லை. அது ஒன்றுதான் எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அடுத்த முறை இலங்கை போகின்ற வாய்ப்பு கிடைத்தால் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும். அங்கே எரிக்கப்பட்ட அந்த நூலகங்களை பார்க்க வேண்டும். தமிழர்கள் வாழ்ந்த அந்த பகுதியெல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. அடுத்த வாய்ப்பு கிடைத்தால் அதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மன விருப்பத்தோடு நான் இந்த பொழிவை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நாடு இலங்கை என்பதிலே ஐயப்பாடில்லை. அமைதியாகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருந்தது. பார்க்க வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள், பொருளாதார செலவு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிகம் இல்லை என்றாலும் சில நாடுகளையாவது வெளிநாடுகளை பார்த்து வந்துவிட வேண்டும் என்று நான் மட்டும் விரும்பவில்லை. உங்களை போன்றவர்களும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவும் நான் குடும்பத்தோடு போக வேண்டும் என்றும் அதிகம் விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு கிடைத்தால் எதிர்காலத்திலே அதை நிறைவு செய்வேன் என்று சொல்லி, இலங்கையிலே இளங்கோ என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கு ஒரு நல்வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை
கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த நன்றியை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.